Hello everyone. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பிஜிடிஆர்பி யூனிட் 1ல் அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தோம். அட்டாமிக் ரேடியஸ்னால் என்ன? த ரேடியஸ் ஆஃப் டூ ஆட்டம்ஸ், தட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரேடியஸ் ஆஃப் த டூ ஆட்டம்ஸ். சிமிலர் ஆட்டம்ஸாக இருந்தால் அது நம்ம கோவலண்ட் ரேடியஸ்ன்னு நம்ம சொல்லிடுறோம். ரெண்டு மெட்டலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரேடியஸை நம்ம அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது மெட்டாலிக் ரேடியஸு. ஓவராலாக ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நம்ம அட்டாமிக் ரேடியஸ்ன்னு ஒரு காமன் ஒரு டேர்மாக கொடுத்து நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அயானிக் ரேடியஸ். ஆக்சுவலி வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அயானிக் ரேடியஸ்? அயான்ஸ் அப்படின்னு சொன்னாலே இட் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். த ஒன் விச் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் இஸ் கால்ட் அஸ் cation, and the one which is negatively charged is called as anion. So the distance between the cation and the anion எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அதாவது கேட்டயனுடைய நியூக்ளியஸுடைய சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஆனயனுடைய சென்டர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வரல எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரேடியஸ் ஆஃப் த அயான்ஸ். என்ன அயானு? கேட்டயானு, ஆனயான். சரி, இப்போது ப்ராப்பர் டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அயானிக் ரேடியஸை த ரிமூவல் ஆஃப் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் அன் ஆட்டம் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் எ கேட்டயன். ஆமாம், கரெக்டு தான். ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணுறோம், எதுலேருந்து? ஆட்டம்லேருந்து. உடனே நமக்கு என்ன அயான் ஃபார்ம் ஆகும்? கேட்டயான். ஏன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கிவ்ஸ் அஸ் கேட்டயான். அதே மாதிரி கெயின் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானை ஒரு ஆட்டம் கெயின் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஆனயோன் கிடைக்கும். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கேட்டயோன் அண்ட் த ஆனயோன். அயானிக் கிறிஸ்டல்ஸில் கேட்டயான்ஸ்க்கும் ஆனயோன்ஸ்க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது நியூக்ளியஸ்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் அயானிக் ரேடியஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஈஸியான எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட், ராக் சால்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் Na+க்கும் Cl- சோடியம் குளோரைட் கிறிஸ்டலில், அயானிக் கிறிஸ்டல் இல்லையா, சோடியம் குளோரைட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அயானிக் கிறிஸ்டல். அந்த கிறிஸ்டலில் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் Na+ அண்ட் Cl- நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அதுதான் அயானிக் ரேடியஸ். சரி, இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன். எப்போவுமே கேட்டயான் ஸ்மாலராக இருக்கும். யாரை விட? அதோட பேரண்ட்டை விட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோடியமே எடுத்துப்போம். சோடியம் இஸ் த ஆட்டம், அதுதான் பேரண்ட் ஆட்டம். அதோட கேட்டயான் யாரு? Na+. சோடியமுடைய அட்டாமிக் நம்பர் என்ன? 11. இந்த 11லேருந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்துடுறோம். அதாவது there is a loss of an electron. எதுலேருந்து? சோடியம் ஆட்டம்லேருந்து. After losing one electron, the sodium atom gets its charge +1. பிகாஸ் ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிச்சு இல்லையா, அப்போ அதோட சார்ஜ் என்னவா மாறிடும்? +1 மாறிடும். இப்போது அந்த ஃபார்முலாவை நம்ம அந்த சிம்பிள் எப்படி எழுதுவோம்? Na+ அப்படின்னு நம்ம எழுதுவோம். இப்போ NAவையும் Na+ஐயும் கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணோம்னா NAல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், Na+ல் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா NAல 11 protons, 11 electrons. But in the case of Na+, protons there is no change at all. Protons number is the same. அதே 11 protons தான். ஆனால் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் குறைஞ்சிருச்சு, ஒரு லாஸ். அதனால தான் Na+ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு எலக்ட்ரான் போனதுனால நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுத்துடைய சைஸை பேரண்ட் எப்படி இருக்கும்? பிக்கர் இன் சைஸாக இருக்கும். எதை விட? அயானை விட. எந்த அயனை விட? கேட்டயானை விட. அப்போது Na+ ஸ்மாலராக இருக்கும், Na சோடியம் ஆட்டம் பிக்கர் இன் சைஸாக இருக்கும். இது இந்த கேஸ் ஆஃப் மெட்டலில் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம குளோரினுக்கு போவோம். குளோரின் இட்ஸ் அ நான் மெட்டல் இல்லையா, P பிளாக் எலமெண்ட்டு. இட்ஸ் கோயிங் டு கெயின் ஒன் எலக்ட்ரான். இதில் பேரண்ட் யார்? குளோரின் தான் பேரண்ட், Cl. What is its atomic number? 17. சரி, it's ready to get the electron, gain the electron. After gaining one electron, its charge becomes into Cl-.
-1. அதோட சார்ஜ் என்ன? -1. அட்டாமிக் நம்பர் சிஎலுக்கு எவ்வளோ சொன்னோம் நம்ம? 17. இப்போ ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணதுக்கு அப்புறமா அதோட சார்ஜ் என்னவா ஆயிடுச்சு? ஒரு யூனிட் கூடிடுச்சு, ஒரு நம்பர் கூடிடுச்சு. அப்போ 17 becomes into 18. இப்போ இதுல யாரு கிரேட்டர் சார்ஜ்? Cl மைனஸ் தான். அப்போ பிகர் இன் சைஸ் எதுவா இருக்கும்? பேரண்டா இல்ல அதோட அயனா அப்படின்னு பார்த்தா அதோட அயன் தான். ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு கான்செப்ட் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, anion size is greater than its parent. Cation size is smaller than its parent atom. இவ்வளோதான் இதில் முக்கியமான கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். The ionic radius of fluoride ion. Fluoride நமக்கு தெரியும், P block element, halogen family member. Its atomic number is 9. After gaining 1 electron, it becomes into 10. அப்போ F minusல 10 electrons. அதோட ionic radius எவ்வளவு? 136 picometer. PMனா picometer. The atomic radius of fluorine. Fluorine யாரு? Atom. அதோட atomic number 9. இப்போ அதோடைய அயோனிக் ரேடியஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 64 பிகோமீட்டர். அப்போ யாருக்கு அதிகம்? எஃப் மைனஸ்க்கு தான் அதிகம். எஃப் மைனஸ் யாரு? ஆனையான். அப்போ பேரண்ட் ஃப்ளூரினை காட்டிலும் அதோட அயான் ஃப்ளூரைடு அயான் எஃப் மைனஸ் உடைய அயானிக் ரேடியஸ் அதிகம். தென் அனதர் ஒன் எக்ஸாம்பிள். The atomic radius of sodium is 186 picometer. சோடியம் ஆட்டம் உடைய அட்டாமிக் ரேடியஸ் 186. ஓகே, அதோட அயானிக் ரேடியஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். அதோட அயன் யாரு? Na+. அதனோடது என்ன? 95 பிகோமீட்டர். அப்போ சோடியம் ஆட்டமுடைய அட்டாமிக் ரேடியஸ் வந்து பிக்கர் than its அயான். யார் அந்த அயானு? Na+. ஓகே, நெக்ஸ்ட் அயானிக் ரேடியஸ்ன்னு வரும்போது ஜென்ரலாக கேட்டாங்கன்னா ஒன்று பீரியாடிக் ட்ரெண்டை வச்சு நீங்கள் எழுதிடணும். அப்படி இல்லைன்னா 1 or 2 எக்ஸப்ஷனல் கேசஸ் மட்டும் இருக்கும். அது தனி ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ அயானிக் ரேடியஸில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸ். ஓகே, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸ்? ஐசோன்னா சேம்னு அர்த்தம். எலக்ட்ரானிக், சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரெசன்ட். அப்போ ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸில் நம்ம எப்படி மேடம் அயானிக் ரேடியஸ் உடைய ஆர்டரை நம்ம எழுதலாம் அப்படின்னு கேட்டாக்கா, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தாக்கா, ஃபஸ்ட்டு கொடுத்த கொஸ்டினில் அயானிக் ரேடியஸ் அதாவது சார்ஜோடு வந்துட்டாலே அது ஐசோ எலக்ட்ரானிக்கான்னு நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் அயானிக் ரேடியஸ் கேட்குறாங்களான்ற அந்த வேர்டையும் பார்த்துக்கணும். பார்த்துட்டு ஐசோ எலக்ட்ரானிக் தானான்னு செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்ணலாம்? O2-. ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் என்ன? 8. எவ்வளோ சார்ஜ் வச்சிருக்கு? -2. அப்போ 8 + 2 எவ்வளோ ஆகுச்சு? 10. தென் எஃப் மைனஸ், எஃப் ஃப்ளூரின், இதோட அட்டாமிக் நம்பர் என்ன? 9. -1 இருக்கா? அப்போ +1 மாற்றிக்கோங்க. அப்போது 9 + 1 எவ்வளோ வந்துச்சு? 10 எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் Na+, சோடியம், அதோட அட்டாமிக் நம்பர் 11 நமக்கு தெரியும். ஒரு ப்ளஸ் இருக்கு, அப்போ ஒரு லாஸ் இல்லையா? அப்போ 11ல் ஒரு லாஸ்னா என்ன ஆன்சர் வரணும்? 10. நெக்ஸ்ட் மெக்னீஷியம், Mg2+. Mg2+, Mg உடைய அட்டாமிக் நம்பர் என்ன? 12. 2 லாஸ் இருக்கு, அப்போ 12 - 2 என்ன வரும்? 10 வரும். அப்போ இவங்க எல்லாருடைய நம்பரையும் செக் பண்ணுங்க, எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு. O2-லையும் 10 எலக்ட்ரான்ஸ், F- 10 எலக்ட்ரான்ஸ், Na+ல 10 எலக்ட்ரான்ஸ், Mg2+லையும் 10 எலக்ட்ரான்ஸ். அப்போ இவங்க எல்லாருக்கும் என்ன பேர்? இப்போ now it is called as ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸ். அப்போ ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ரேடியை வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஏன்னா உள்ள இருக்கிற புரோட்டான்ஸ் நம்பர் மாறவே மாறாது. அட்டாமிக் நம்பர் என்னவோ அதுதான் அதோட புரோட்டான்ஸ் உடைய எண்ணிக்கையும் அதே தான் வரும். ஆனா எலக்ட்ரான்ஸ் உடைய எண்ணிக்கை எப்படி வரும்னு பார்த்தா, பவர்ல என்ன இருக்கோ அதை பொறுத்து என்ன ஆகுது? சார்ஜை பொறுத்து மாறுதுன்றதுனால ரேடியை வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ ஃபார் த ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸ் ரேடியை வில் பி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் தே ஆர் டிஃப்ரெண்ட் நியூக்ளியர் சார்ஜ். அது உங்களுடைய நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்கு? டிஃப்ரெண்ட்டாக
இருக்கு. அதனால அவங்களுடைய ரேடியையும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம இங்கே தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷனோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அயானிக் ரேடியஸ் பற்றி. இட் இஸ் டிஃபைன்ட் as the distance from the center of the nucleus of an ion up to which it exerts its influence on the electron cloud of the ion. ஜஸ்ட் டெஃபினேஷனை தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸில் the crystal radius increases in coordination number. கோஆர்டினேஷன் நம்பர் வந்து கிறிஸ்டல்ஸில் கூடிட்டே போகுச்சுன்னு சொன்னால் சைஸும் என்ன ஆகும், கூடிட்டே தான் போகும். ஸோ when the coordination number increases, size also increases. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் பாருங்க 4, 6, 8, 12 இதெல்லாம் கோஆர்டினேஷன் நம்பர். அப்போ 12 கோஆர்டினேஷன் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சைஸ் வந்து கண்டிப்பாக பிகர் இன் சைஸாக தான் இருக்கும். Next point, for both cations and anions, the ionic size increases down the group. குரூப்ல பீரியாடிக் டேபிள்ல நம்ம டாப் டு பாட்டம் வரும்போது அயானிக் சைஸ் என்ன ஆகும்னா எப்படி அட்டாமிக் ரேடியைக்கு நம்ம சொன்னோமோ அதே தான் என்ன ஆகிட்டே போகும், கூடிட்டே தான் போகும். கண்டிப்பா இட் இன்க்ரீசஸ். அப்போ Li + Na + K + ருபீடியம் + cesium + இதுல யாரு பிகர் இன் சைஸ், விச் அயான், Cs+ தான் பிகர் இன் சைஸ். ஓகே, அடுத்தது ஹாலஜன்ஸ். ஹாலஜன்ஸும் டாப் டு பாட்டம் வரும்போது என்ன ஆகும், the ionic radius increases. அப்போ smaller one எது, F-, bigger one எது, I-. ஆர்டர் பாருங்க, fluorine, chlorine, bromine, iodine இல்லையா, ஹாலஜன் ஃபேமிலி மெம்பர்ஸ். அதோட மைனஸ் சார்ஜ்டு ஸ்பீஷியஸ் பாருங்க, F-, Cl-, Br-, I-, fluoride, chloride, bromide, iodide. இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா from top to bottom the size is increasing, that is the ionic radii is increasing. Next, அடுத்த ஒரு point, size of anion, it's directly proportional to amount of the negative charge. Negative charge add ஆக highest negative charge தான் biggest one, greatest one in size. இதில் பாருங்க, ஆக்சிஜன் நியூட்ரல், ஓ மேலே 0 போட்டிருக்குன்னா நியூட்ரல்னு அர்த்தம். The next one oxygen is having the charge -1. The next oxygen is carrying the charge -2. அப்போ இங்கே என்ன இருக்கு, 0லேருந்து சார்ஜ் என்ன இருக்கு, 0லேருந்து -1, -2. நெகட்டிவ் சார்ஜஸ் அதிகமாக சைஸும் ரேடியஸும் என்ன ஆகுது, கூடிட்டே தான் போகும். தேர்ஃபோர் எது இங்கே கிரேட்டர் இன் சைஸில் இருக்கு, O2- தான் சைஸில் பெருசு. நெக்ஸ்ட் பாயிண்ட், பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா, இப்போ நம்ம நெகட்டிவ் சார்ஜுக்கு என்ன பார்த்தோமோ அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஹையஸ்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் பிக்கஸ்ட் இன் சைஸ். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் பாசிட்டிவ் சார்ஜுக்கு வரீங்க, என்ன இருக்கு, ஹையஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அப்போ கண்டிப்பாக அது வெரி மச் ஸ்மாலராக இருக்கும். அப்போ ஹையஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் ஸ்மாலஸ்ட் இன் சைஸ். இங்க பாருங்க, Fe+, Fe2+, Fe3+, பாசிட்டிவ் சார்ஜ் என்ன இருக்கு, கூடிட்டே போயிருக்கு. ஆனா சைஸ் என்ன ஆகும், அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். Fe3+ தான் ஸ்மாலஸ்ட் இன் சைஸ். நெக்ஸ்ட் அகைன் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். Na+, Mg2+, Al3+. இதுல Na+ உடைய நம்பர் என்ன வரும், 10 வரும் உங்களுக்கு. Mg2+க்கும் 10, Al3+க்கும் 10. அலுமினியம் 13 is the atomic number, 3 லாஸ். அப்போ 13 - 3 = 10 வரும். Mg2+ அப்படின்னு சொன்னால் மெக்னீஷியம்க்கு அட்டாமிக் நம்பர் 12. 2+ போட்டிருக்கா, அப்போ 2 எலக்ட்ரான்ஸும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, 10 வரும். சோடியம் அட்டாமிக் நம்பர் 11, ஒரு லாஸ் இருக்கு, அதாவது +1 இருக்கு. அப்போது 11ல் ஒரு நம்பர் நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா 10 வரும். அப்போ கண்டிப்பாக இவங்க 3 பேரும் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸ் தான். முதல்ல இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணாமே நம்ம பாட்டுக்கு எழுதிடக்கூடாது. சரிங்களா? கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், 3 பேரும் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸ் தான். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், எது லீஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜோ அதுதான் பிகர் இன் சைஸ், அதை முதல்ல எழுதுருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது யாரு 1, 2 கூடியிருக்காங்கன்னு பாருங்க, அவங்கள எழுதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் கூட்டிகிட்டே போகணும். எது வந்து ஹையஸ்ட் இன் நம்பர் இருக்கோ அது கடைசியில் எழுதுங்க. அதுதான் வந்து லீஸ்ட் இன் சைஸ். சரிங்களா? ஓகே, நான் அயானிக் ரேடியஸ் வந்து இன்னைக்கு நான் முடிச்சிருக்கேன். ஐ ஹோப் நீங்கள் வந்து இது ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இன்னும் ஒரு ட்ரிக்கும் ஒன்று கொடுத்துருக்கேன் இங்கே. இந்த ட்ரிக்கை பார்த்தீங்கனாலே நீங்கள் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ்க்கு எழுதிடலாம். கிரேட்டர் பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரல் ஆட்டம் கிரேட்டர்
நெகட்டிவ் சார்ஜ். இது உங்களுக்கு புரியலன்னா கீழே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். மெக்னீஷியம் 2+ இருக்கு, O2- இருக்கு, F- இருக்கு, Na+ இருக்கு. ஃபர்ஸ்ட் இது நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஐசோ எலக்ட்ரானிக் தானான்னு. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்க எப்படி எழுதணும்? கிரேட்டஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ், அதுக்கப்புறம் லீஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ், அதுக்கப்புறம் நியூட்ரல் ஆட்டம் இருந்தால் அதை நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் லீஸ்ட் நெகட்டிவ் சார்ஜ், அதுக்கப்புறம் கிரேட்டஸ்ட் நெகட்டிவ் சார்ஜ். இதில் எது பிக்கஸ்ட் இன் சைஸு, கிரேட்டஸ்ட் இன் சைஸு? ஹையஸ்ட் நெகட்டிவ் சார்ஜ் தான் கிரேட்டஸ்ட் இன் சைஸ். எது வந்து ஹையஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அது வந்து ஸ்மாலஸ்ட் இன் சைஸ். புரியுதுங்களா? ஒரு பிக்சரைசேஷன் கொடுத்துருக்கேன். ரேடியஸ் ஆஃப் கேட்டயான்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னாக்கா சோடியம். சோடியமுடைய அட்டாமிக் நம்பர் 11. நம்ம எல்லாருக்குமே அது தெரியும் இல்லையா? அதோட அட்டாமிக் நம்பர் 11. அப்போ புரோட்டான்ஸ் எவ்வளோ இருக்கு? 11. எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கு? அதுவும் 11. ஸோ புரோட்டான்ஸ் 11, எலக்ட்ரான்ஸ் 11, ரெண்டுமே 11, 11. ஸோ there is no problem. Suppose sodium is going to lose one electron. ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ண போகுது. அப்போ என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக சோடியமில் என்ன ஆகுது? ஒரு எலக்ட்ரானு இழப்பு நடக்குது. ஒரு எலக்ட்ரான் இழப்பு நடந்த உடனே இங்கே 3 ஷெல்ஸ் இருக்கு இந்த இடத்துல, அப்படியே 2 ஷெல்ஸாக மாறிடும். ஏன்னு சொன்னால் நம்ம கான்ஃபிகரேஷன் என்ன போடுறோம்? சோடியமுடைய அட்டாமிக் நம்பர் 11, கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? 2,8,1 ஆட் பண்ணி பாருங்க, 11 வரும். இப்போ இந்த எலக்ட்ரான் லாஸ் நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் 3 ஷெல்ஸ் இருக்கு. இது ஒரு ஷெல்லு, இது ஒரு ஷெல்லு, இது ஒரு ஷெல், 3 ஷெல்லு. இந்த 3 ஷெல் வந்துங்க பாருங்க, 3 ஷெல் இருக்கு. இந்த 3 ஷெல்லில் இந்த லாஸ்ட் எலக்ட்ரானை when it is going to lose, immediately one shell it goes off. அப்போ எத்தனை ஷெல்ஸ் மட்டும்தான் இருக்கும்? 2 ஷெல்ஸ் தான். இங்க பாருங்க 2 ஷெல்ஸ் போட்டிருக்கா. ஸோ மொத்தமே இப்போ எத்தனை ஷெல் இருக்கு? 2 ஷெல்ஸ் தான் இருக்கு. எப்போ 2 ஷெல்ஸ் வரும்? ஆஃப்டர் லூசிங் 1 எலக்ட்ரான். இப்போவே பாருங்களேன், சைஸ் பாருங்களேன். மெட்டல்ல என்ன ஆகுது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்த உடனேவே ஷெல்லு, ஒரு ஷெல் இல்லாமல் போயிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்ட்ரக்சரை காட்டிலும் இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு உங்களுக்கு? 3 ஷெல்ஸ் இருந்த சோடியம் 2 ஷெல்ஸாக மாறி இருக்கு. பாருங்க, 2 ஷெல்ஸ். Therefore, what happened to the size? The size gets decreased. இதான் வந்து கான்செப்ட். சரிங்களா? After losing the electron, sodium gets a charge +1, Na+. The size of the sodium ion is lesser than the parent sodium atom. அவ்வளோதான் இதில் நம்ம பார்க்குறோம். இதை பாருங்க, அதுக்கு தான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக மிஸ்டர் புரோட்டான், மிஸ்டர் எலக்ட்ரான் அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்த டாப்பிக்கோடு வரேன். நான் இந்த மீன்வாயில் வந்து உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க நீங்கள். இட்ஸ் பை ஃப்ரம் கெமிஸ்ட்ரி லக்ஷ்மி. தேங்க்யூ.